ஓசூரில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டார். அப்பையா மோனப்பா தம்பைக்கு வெங்கடேஷ் நவீன் ஊடகத்துறை ஆடிட்டா மற்றும் மண்டல உரை ஆட்ட இருக்கின்ற குமார் மாவட்ட செயலாளர் PM சுரேஷ் டிபி கிருஷ்ணன் நகர செயலாளர் வெளிச்சம் தந்த மாவீரன் எங்கள் தலைவர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் சிந்திய ரத்தம் வீண் போகாது சிறுத்தை படையோ பின்வாங்காது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எழுச்சி தமிழர் பதவி நீக்கிய எழுச்சி தமிழர் இடைநீக்கம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து எழுச்சி தமிழர் இடைநீக்கம் செய்த அமித்ஷாவே பதவி விலகு மோடியே பதவி விலகு அதானி அம்பானியின் கைகூலி பாஜக அரசை அடிப்படையிலே அனைத்து பேர்களை நான் சொல்ல முடியவில்லை என்பதற்காக வருந்துகிறேன். நீங்களும் பொறுத்தருளுமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொண்டு, தேசிய தலைவர், உலக சாதனையாளர், உலக தலைவர், ஒப்பற்ற தலைவர், கோடான கோடி ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, சமூக நீதி மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உரிமை குரலாக ஒளிவிளக்காக திகழக்கூடிய நமது உயிரினு மேலான தாயுள்ளம் கொண்ட அன்பு தலைவர், தியாக தலைவர், மக்கள் தலைவர், சமத்துவ தலைவர், சமூக நீதி போராளி, சமூக நீதி பாதுகாவலர், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கின்ற தலைவர், வாழும் புரட்சியாளர் அம்பேத்கர், வாழும் தந்தை பெரியார், வாழும் பெருந்தலைவர் காமராசர், மக்கள் விரும்பும் தலைவர், மக்களுக்கான தலைவர், மண்ணுரிமை போராளி, பெண்ணுரிமை போராளி, சனாதனத்திற்கு எதிராளி, மரியாதைக்குரிய அன்னார் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து அவர்கள் வழிகாட்டுதல்படி இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரிலே கண்டன ஆர்ப்பாட்டம் பாசிச ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோழர்களே, அனைவருக்கும் தெரியும், அனைவரும் இன்று செல்போன்ல நீங்க ஆண்ட்ராய்டு போன்ல பாத்தீங்கன்னாக்கா நாட்டுல என்னென்ன நடக்குது, எதற்கெல்லாம் டிஸ்மிஸ் செய்கிறார்கள், இடைநீக்கம் செய்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் ஒன்னும் புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எங்களுடைய தலைவரே, தியாக தலைவரே, மக்கள் தலைவரே, சமத்துவ தலைவர் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டங்களிலே திருத்தங்கள் கொண்டு வர முடியாத அளவிற்கு திணறுகிறது, மத்திய அரசு தயங்குகிறது என்றால் எங்களுடைய தலைவர் அதில் முதன்மையாக விளங்கியிருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவரை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்தது. அவர் என்ன கேட்டார்? அவரு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற, மக்களாட்சி செய்து கொண்டிருக்கின்ற, திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியிலே மழை வெள்ள காரணமாக சென்னையில அதிகமா மழை பெய்ஞ்சது. அதற்காக மத்திய அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 6000 கோடியை
வழங்குங்கள் நிவாரண நிதியாக என்று கேட்டார்கள். ஆனால் மத்திய அரசு தேசத்திலே இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி வரியை பெறக்கூடிய அரசு, தமிழகத்தில் அதிகமான ஜிஎஸ்டி வரியை பெறக்கூடிய அரசு 1000 கோடி தான் வழங்கியது. அதற்காக எங்களுடைய தலைவர் அது நாடாளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புகிறார். உடனே மத்திய அரசு, இந்த பாஜக அரசு அவரை இடைநீக்கம் செய்கிறார்கள். வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, பகுத்தறிவு பகலவனுக்கு, பகுத்தறிவு பகலவனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். எழுச்சி தமிழர் இடைநீக்கம் செய்த எழுச்சி தமிழர் இடைநீக்கம் செய்த ஒன்றிய அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம், மாபெரும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 பாஜக அரசை கண்டிக்கின்றோம், பாஜக அரசை கண்டிக்கின்றோம், 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 அமித்ஷாவை கண்டிக்கின்றோம், அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. எழுச்சி தமிழரை இடைநீக்கம் செய்த எழுச்சி தமிழரை இடைநீக்கம் செய்த பாஜக அரசே பதவி விலகு, பாஜக அரசே பதவி விலகு.